வணக்கம். லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட்டி கட் பண்ணி எடுத்துட்டோம். கிளாத்தில் உயரம் 12, அகலம் எடுத்துட்டோம். இப்போ மார்க்கிங் பண்ண போகிறோம். பாருங்கள், துணி எப்படி எடுக்கணும், அதே மாதிரி இப்போ எப்படி மடிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். துணி பார்த்திங்கன்னா உயரம் கரெக்டாக இருக்குது, அகலம் ஜாஸ்தியாகுது. அப்போ அகலம் எது அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் நம்ம மடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு ஃபோல்டிங் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு துணி 2 மடிப்பாயிடும். கெட்ட பக்கம் உள்ளே இருக்கணும், நல்ல பக்கம் மேலே இருக்கணும். முதல்ல ஒரு மடிப்பு மடிக்கிறோம். பாருங்கள், துணி இப்படி விரித்து போட்டு நல்ல பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்கணும். அது மடித்ததுக்கப்புறமா திரும்ப இன்னொரு மடிப்பு மடிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்கிறேன். உயரம் உங்களுக்கு 12 அப்படியே தான் இருக்கும். அகலத்தை மட்டும்தான் நம்ம மடிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு முன்பக்கமும் பின்பக்கமும் துணி கிடைக்கும். இப்போ திரும்ப மடிக்கிறோம். பாருங்கள், மடிக்கும்போது மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும், ஆப்போசிட் பக்கம் உங்களுக்கு துணி ஓப்பனில் இருக்கணும். இப்படி தான் ஒரு துணியை நம்ம மடிக்க கற்றுக்கணும். பார்த்திங்கன்னா 4 மடிப்பு உங்களுக்கு கிடைக்கும். 2 மடிப்பு மடிச்சிருக்கோம், ஓப்பன் இன்னும் 2 பீஸ் இருக்கும், மொத்தம் 4 ஃபோல்டிங் இருக்கும். ஸோ துணி நம்ம பக்கம் மடிப்பு இருக்கணும், ஆப்போசிட் சைடு ஓப்பனில் இருக்கணும். இப்படி தான் நம்ம துணி மடிக்க கற்றுக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, துணி எப்படி மார்க் பண்ண போகிறோன்றதை பார்க்கணும். ஏற்கனவே கிளாஸில் பார்த்தீங்கன்னா தையலுக்காக 2 இன்ச்சு விட்டுருக்கன்றதை சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 2 இன்ச்சு எப்படி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கீழே 1/2 இன்ச்சும் மேலே 1/2 இன்ச்சும் நான் மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கேலில் தான் மார்க் பண்ணி கோடு போட போகிறோம். பாருங்கள், ஸோ கீழே 1/2 இன்ச் மேலே 1/2 இன்ச் நான் கோடு எடுத்து கோடு போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடுப்பக்கம் உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 வந்துடும். கரெக்டான உயரம் 10 வந்துடும். இப்போ அது சமமாக பிரிக்கணும். மேலே 5 கீழே 5 எப்படி சொல்லி பிரிக்கணும் நம்ம. இப்போ நான் பிரிச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பிரித்ததுக்கப்புறமா மேல் பக்கமாக விட்டுட்டு கீழ்ப்பக்கம் பார்டரில் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச். ஏற்கனவே இடுப்போட அகலத்தை பார்த்திங்கன்னா நம்ம 4ஆக பிரித்தோம், திரும்ப அதை 3ஆக பிரித்தோம், 2.25 வர மாதிரி. ஸோ கீழ்ப்பக்கத்தில் இப்போ 3ஆக பிரிக்க போகிறோம். முதல்ல ஒரு 2.25, அடுத்த 2.25, அதுக்கடுத்த 2.25, 3 பாகமாக பிரிக்க போகிறோம். 3 பாகமாக இந்த பிரித்ததுக்கப்புறம் ஸ்கேலில் நம்ம கோடு போட்டுக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி 3 பாகமாக பிரித்தா ஸ்கேலில் கோடு போட்டாச்சு. இப்போது வளைவு, ஏன்னா உருட்டி அடிக்கிறதுக்காக நம்ம வளைவு எடுக்க போகிறோம். இந்த கர்வுன்னு சொல்லுவாங்க. இதில் பேக் கர்வ், ஃப்ரண்ட் கர்வ், முன்பக்கம் பின்பக்கம் நம்ம வளைச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேக் கர்வ் எடுத்துட்டோம் பாருங்கள், திரும்ப ஒரு ஃப்ரண்ட் கர்வ் எடுத்துட்டோம் பாருங்கள். 2 பேருக்கும் அந்த 1/2 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வளைச்சி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு பாதி ஷேப் பார்க்கும்போதே ஜெட்டியோட மாடல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதை கட்டிங் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். கீழே 1/2 இன்ச், மேலே 1.5, 5 பிரிச்சிருக்கேன். மேல் பக்கத்து கீழ்பாகம் 3ஆக பிரிச்சிருக்கேன். அதை எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன் பாருங்கள். 2.25 நான் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ கட்டிங் பண்ண போகிறோம். இந்த பீஸை ஃபோல்டட் நம்ம பக்கம் இருக்கணும், ஆப்போசிட் சைடு ஓப்பன் இருக்கணும். இப்போ கட்டிங் ப்ராசஸ். முதல்ல பின்பக்கம் இதுவை தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை பொறுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி 4ஆக மடித்து போட்டுட்டு இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பொறுமையாக இதே மாதிரி கட் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஷேப் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம்னா நீங்கள் நேரடியாகவே ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. இப்போ மெயின் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம டிசியோ, சாக்கோ, மார்க்கரோ, பென்சிலோ எதை வச்சு மார்க் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு எப்போவுமே ஃப்ரண்ட்டு நல்ல பக்கம். ஓகேங்களா? எதெல்லாம் வச்சு நம்ம மார்க் பண்ணுறோமோ, எந்த பீஸில் சாக்கு எதெல்லாம் வச்சு மார்க் பண்ணுறோமோ அது ஃப்ரண்ட்டு நல்ல பக்கம். உள்ளே இருக்கிற 2 பேருமே இது கெட்ட பக்கம். திரும்ப இன்னொரு பீஸ் எடுத்திங்கன்னா அது நல்ல பக்கம். ஓகேங்களா? உள்பக்கம் எப்போவுமே உங்களுக்கு பேக் சைடு வரும். ஃப்ரண்ட் பக்கம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம மார்க் பண்ணுற சைடு எல்லாமே ஃப்ரண்ட் சைடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பீஸை நான் எடுத்துடுறேன், பேக் தட்டை நான் எடுத்துடுறேன். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு பாருங்கள், தனித்தனியாக உங்களுக்கு தெரியும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் டிக் பண்ணிக்கிறேன். இதை நம்ம பேக்குன்னு போட்டுக்கிறோம். இது எல்லாருக்குமே ஏற்கனவே நல்லா தைக்கிறவங்களுக்கு இது எப்படின்னு தெரியும். பிகினர்ஸுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஸோ எது பேக்குன்றதை அடையாளப்படுத்திக்கணும், எது ஃப்ரண்ட்டுன்றதை அடையாளப்படுத்திக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் முன் வெட்டு நான் கட் பண்ணவே இல்லை. ஸோ பேக் பீஸை எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு பீஸை 1/2 இன்ச்சு வளைவில் பொறுமையாக நறுக்கி எடுக்கணும்.
இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஜெட்டியோட மாடல் வந்து அளவெடுத்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி இப்போ நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். நல்ல பக்கம் இப்போ கெட்ட பக்கம் பாருங்கள் பீஸ் இருக்குது. இந்த பீஸையும் பாருங்கள், கெட்ட பக்கம் உள்ளே இருக்கணும், நல்ல பக்கம் மேலே இருக்கணும். ஸோ மார்க்கிங் எல்லாமே நல்ல பக்கம் இருக்கணும். நம்ம தைக்கிறது எல்லாமே கெட்ட பக்கமாக தைப்போம். இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இதை தைக்கணுன்றதை உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜெட்டியோட மாடல். இப்படி தான் உங்களுக்கு ஷேப் இருக்கும். ஸோ துணி வந்து 4 மடிப்பாக இருக்கும். நம்ம 4 மடிப்பாக மடிச்சுட்டு அளவுலாம் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணணும். நம்ம கரெக்டாக மார்க் பண்ணால் கரெக்டாக கட்டிங் வரும், கரெக்டாக கட் பண்ணோன்னா கரெக்டாக ஸ்டிச்சிங் வரும், கரெக்டாக ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக ஃபினிஷிங் வரும். ஸோ இப்படி தான் ஒரு மாடலை வந்து எடுத்து கரெக்டான அளவெடுத்து மார்க் பண்ணணும். இது வந்து பேசிக் ஃபார் பிகினர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.